Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் உண்டாகுவதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சஹாபாக்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக. ரம்லானுடைய மாதத்தில் அஸ்மாவுல் ஹுஸ்னா விளக்கத் தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் இஸ்மு அஸ்ஸமத். சமன் என்ற நாமம் தேவையற்றவன், தேவைக்காக பிறரால் நாடப்படுவான். நம்முடைய அல்லாஹுக்கு நம்ம மீது எந்த ஒரு தேவையுமே இல்லை. அவன் யாரையும் நாடாதவனாக இருக்கின்றான். ஆனால் அடுத்தவர்களை அவனை நாட வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கு. இந்த நாமம் இக்லாஸ் சூராவில் பல மொழிகள் இன்னும் வந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. சமத் என்றால் அழியாமல் என்றும் நிலையாக இருப்பவன் சொல்கிறாங்க. அவனுக்கு என்றுமே அழிவே கிடையாது. அவன் அனைத்தையும் படைத்தான். இன்னும் அவன் பக்கம் எல்லாமே தேவையுடையதாக இருக்குது. அவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே தெரிந்தவனாக இருக்கிறான். நம்முடைய ஆபத்தான நேரங்களில் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் எல்லாத்தையும் அவன் நாடுபவனாக இருக்கின்றான். நாடுவதையும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் அவன் விரும்பியதை போல தீர்ப்பளிப்பவனாக இருக்கின்றான். அவன் நம்முடைய துணை இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அவன் அனைவரையும் பெரியவனாக இருக்கின்றான். அவனை விட பெரியவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான். இன்னும் அவனுக்கு தூக்கம் கிடையாது. அவன் சாப்பிட மாட்டான், இன்னும் குடிக்க மாட்டான். இன்னும் யாரையும் பெறாதவனாகவும் யாராலும் பெறப்படாதவனாகவும் இருக்கின்றான். இதெல்லாம் சமதுக்கான விளக்கமாக இருக்கின்றது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நமது தேவைகளுக்காக அவனே நம்ம நாடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அல்லாஹ் சமது என்ற தேவையற்றவன், நமது தேவைகளுக்காக பிறரால் நாடப்படுபவன். நமது தேவைகள் உணவு, குடிர்பானம் முதலியவற்றை நம்ம அல்லாஹுடன் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த சமது என்ற நாமம் அதிகமாக நம்ம நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.